ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இந்த வாரம் ஃபுல்லும் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். சிலருக்கு சில விஷயங்கள் நடக்காமல் வருத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஓகே, என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, தூக்கி போடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அந்த வருஷத்தோட கடைசி நாளில் வந்திருக்கோம் இல்லையா? நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்ம கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? நல்லா சந்தோஷமாக இருக்குமா? அதை மட்டும் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு 2026 ஹாப்பியாக உள்ள என்ட்ரு ஆகுங்க. புரியுதா? இந்த வரப்போகிற 26 உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கணும்ட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் பலவிதமான கஷ்டங்கள்ல இருப்பாங்க, பலவிதமான போராட்டங்கள் நெருக்கங்களுக்குள்ள இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்குள்ள பிரச்சனைகளை மட்டும் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருக்கும். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எல்லாருக்காகவும் கடவுளை வேண்டிக்கோங்க, எந்த கடவுளாக இருக்கட்டும். ஓகேங்களா? கடவுளை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு என்ன விஷயங்களை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு சிலர்லாம் நேற்று நைட்லேருந்தே செம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு வந்து, ஏன் இப்படி, ஏன் 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 என்னத்துக்கு, எதுக்காக இவ்வளோ கண்டண்டா 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 எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது. பட் அது கான்டென்ட் இல்லை, நிஜமான எமோஷன்ஸ் தான். ஒருத்தருக்குரிய எமோஷன்ஸை ஒருத்தரும் பிரதிபலிச்சாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஒரு ஃபைனல் டேயில் ஓகே, ஒரு சிலர் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தோ இல்லை ஒரு சில சூழ்நிலைகளால் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதை ஜஸ்ட் அப்படி எடுத்துகிட்டு போங்களேன். ஏன் இவ்வளோ எமோஷனல், ஏன் இவ்வளோ நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நம்ம ஒன்றும் மறந்துடக்கூடாது. யூ பி அ கிறிஸ்டியன், யூ பி அ முஸ்லீம், யூ பி அ ஹிந்து, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஹியூமன்றதை மறக்கக்கூடாது. அப்போ ஹியூமனுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு ஈகோ இருக்கும், எப்போவுமே போட்டி பொறாமைகள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் எப்படி பேசணும்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சு பேப்பரில் எழுதி வச்சு பேச மாட்டோம் இல்லையா? ஒரு கோபம் வந்ததுன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம டக்குன்னு வாயிலேருந்து விட்டுரும். ஏன்னா நம்ம மனிதர்கள், நமக்கு அவ்வளோதான், அந்த அளவு தான் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் நமக்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்குது. இல்லைனா முன்னாடியே நம்ம எழுதி வச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக நான் இப்போ இதுதான் பேச போகிறேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு சண்டை போடும் போதெல்லாம் இதை பார்த்து பார்த்து நம்மளால் வாசிக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசிடுவோம், ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சிடறோம். அது நம்ம கூட இருக்கிறவங்க, இல்லை நம்ம பழகினவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள அது பாதிக்கும் பொழுது நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் இல்லையா? அந்த வார்த்தைகளுடைய டெப்த் எப்படின்றத நம்ம கவனிக்க மாட்டோம். ஏதோ ஒன்று குருட்டாம்போக்கில் பேசிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடும். அவன் அழுதான் எனக்கு என்ன, அவன் சிரிச்சா எனக்கு என்ன, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை கிடையாது. நான் பேசுனது கரெக்ட் தானே? நம்ம 4 பேர்ட்ட கேட்பாங்க, ஏங்க நான் பேசுனது கரெக்ட் தானே? உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் பேச ரொம்ப சூப்பர், நான் அந்த இடத்துல இருந்தால் வேற லெவலில் பேசியிருப்பேன் அப்படின்வாங்க. அந்த பேசினவங்களுடைய தவறை எப்பவுமே யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சிலர் சார்ட் ஆஃப் பீப்புள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் பேசுனது எனக்கு அவ்வளோ ஓகேவா இல்லை, நீ இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ரகத்தை சேர்ந்த ஒரு ஆள், நான் அந்த மாதிரி ஒரு ரகத்தில் உள்ளவர். ஒரு சிலர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்குது. நம்ம ஒருத்தர்கிட்ட சாரி கேட்குறதால நம்ம எப்போவுமே தரம் தாழ்ந்து போக மாட்டோம். பட் அந்த சாரி நம்ம எப்படி கேட்குறோன்னு இருக்கு, உணர்வு பூர்வமான சாரியாக இருக்கணும். அது சும்மா மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை நமக்கு இந்த பிரச்சனையால் இப்போ நான் இந்த சாரி கேட்கலன்னா அந்த ஆள் நாளைக்கு என் வீட்டு வாசல் கத்துவான், இல்லை அவன் என்னை நாளைக்கு தான் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ண போகிறான். அந்த மாதிரி ஒரு அதுக்காக நம்ம கேட்குறத விட ஒரு உணர்வு பூர்வமான, நம்ம ஏற்படுத்தின காயம் அவங்கள எவ்வளவு வலிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த காயத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்கு நம்ம சாரி கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பையன் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டே இருப்பான். அப்போ அவங்க அப்பா பார்ப்பாரு, இவனை எப்படி திருத்துறதுன்னு பார்க்க என்ன பண்ணுவார், அவன் கையில் ஒரு இவ்வளவு ஆணியும் ஒரு மரப்பலகையும் ஒரு சுத்தியலும் கொடுப்பார். தம்பி, உனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் இந்த ஆணியை எடுத்து அந்த மரப்பலகையில் நீ அடி அப்படின்னு. பையன் கோபம் வரும்போதெல்லாம் அந்த ஆணியை எடுத்து மரப்பலகையில் அடிப்பான். அடிக்க அடிக்க கொஞ்ச நாள் ஆக ஆக அவனுடைய அந்த ஆணி அடிக்கிறது கம்மியாச்சு. ஏன்னா ஆணி அடிக்கிறது கோபத்தை விட அவனுக்கு அதிக வேலையை கொடுத்துது. ஸோ அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே விட்டுட்டான். ஒரு நாள் அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா எனக்கு இப்போ கோபமே வரலை. அப்படியாப்பா, ரொம்ப நல்லதுப்பா, நல்ல விஷயம். சரி, இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த ஆணிகள் எல்லாம் ஒன்றா பிடுங்கிடு இந்த பலகையிலிருந்து அப்படின்னு. அந்த பையன் எல்லா ஆணியும் கஷ்டப்பட்டு பிடுங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பலகையை காட்டும். அப்போ அவங்க அப்பா கேட்பாரு, இந்த பலகை எப்படிப்பா இருக்கு, ஓட்டையாக இருக்குப்பா, நான் அவன்கிட்ட கொடுத்தப்ப எப்படி கொடுத்தேன், அழகாக கொடுத்தீங்க, இப்போ நீ எப்படி கொடுத்துருக்க, ஓட்டையாக கொடுத்துருக்க. சரி, இப்போ நீ கோபப்படுற இல்லையா? நீ கோபப்படும் பொழுது நீ பேசும் வார்த்தைகள், நீ செய்கிற செயல்கள் இந்த மாதிரி தான் மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கும், அவனுடைய மனசில் ஆழமான ஓட்டைகளை, காயங்களை உண்டாக்கியிருக்கும். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும்? அப்போ நீ யோசிக்கணும் இல்லையா? கோபப்படலாமா, கோபப்படக்கூடாதான்னு நீ யோசிச்சு தான்
கோபப்படணும், புரியுதா? இனிமே நீ கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த பையன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு, கண்டிப்பாப்பா இனிமே நான் கோபப்பட மாட்டேன், நான் யார்கிட்டலாம் கோபப்படுறனோ அந்த கோபத்துக்குரிய நான் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாராம். நீ அந்த மன்னிப்பு கேட்கறத விட இந்த காயங்களை ஆத்துற மாதிரி மன்னிப்பு கேளு. நீ கேட்கறது மேலோட்டமா இல்லாம உணர்வு பூர்வமான கேளு. அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், நீ பேசின வார்த்தைகளால் அவன் எவ்வளவு அழுதுருப்பான், எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான், அந்த காயங்கள் ஆறுற மாதிரி நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு அப்பா சொல்லுவார். உடனே அந்த பையன் அதை புரிஞ்சுப்பான். நம்மளும் இதை மாதிரி எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு மேலோட்டமா சாரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் ஆயிடான். ஆமா உண்மைதாங்க இல்லையா? ஒரு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு ஈகோ, இப்போ ஒரு மனுஷங்களுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஈகோ இருக்கும். அந்த ஈகோ வந்துட்டு அவங்க அப்படியே தன்னுடைய சுயமரியாதையை மறைச்சு வச்சுட்டு பரவாயில்லன்னு சொல்லி அவங்க போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு வார்த்தை பேசுனா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரு வார்த்தை பேசியிருப்பான் இல்லையா? பேசாம பேசுறவங்களும் சரி, சிலர் ஏதோ ஒண்ணுல பேசுறதும் சரி. அப்போ அந்த பேசுற வார்த்தைகள் இங்கேயும் காயப்பட்டிருக்கலாம், அங்கேயும் காயப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த ஈகோவை மறந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஒரு மன்னிப்பு கேட்கும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சமூகத்துக்குள்ள, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல உறவு வருது. நம்ம செஞ்ச தவறை நம்ம உணர்ந்துட்டு சாரி அப்படின்னு நம்ம சொல்லி ரிக்ரீட் பண்ணி கேட்கும்பொழுது என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ள பிரிந்த உறவுகள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சுமூகமான இருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, உடனே ஒரு சாரி கேட்குறோமா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வர்றதுக்கு மறுபடியும் உணர்வாகுது. ஆனால் அந்த கீறல் சில சமயங்கள் இருக்கும், சில சமயங்களில் சில இடங்கள்ல ஆழமான கீறல்கள் இருக்கும். அது நாளாகும் அந்த காயங்களாக. பட் என்னன்னா நமக்கு ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோம்னா நமக்குள்ள ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்கள நம்ம இவ்வளோ பேசிட்டோமோ, இல்லை நமக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவங்கள நம்ம இந்த ஒரு விதத்தில் காயப்படுத்திட்டோம்ல, நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு நல்ல தூக்கம் இருக்காது, ஒரு சாப்பிடும் போதும் சரி நமக்குள்ள ஒரு உணர்வுகள் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சாரி கேட்கறதால எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒருத்தவங்க ஒரு மன்னிப்பு கேட்டோங்க அப்படின்றதால அவங்க தரம் குறைஞ்சு போக மாட்டாங்க. இவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்றதால, இவங்க மன்னிப்பு கேட்கறதால நம்ம இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆனோம், நம்ம எல்லாரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம், இன்னைக்கு அதெல்லாம் போச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்தந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும், சரிங்களா? எந்தெந்த சூழ்நிலையில ஒரு மனுஷங்க கடந்து வராங்க, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வெளியில நம்ம பழகிற இடங்கள்ல, இல்லை நம்ம சொசைட்டியில் நம்ம யார் கூட பழகிறோமோ, ஏதேனும் நம்ம அறியாம ஒரு தவறு செஞ்சுட்டோமா, ஒரு வார்த்தைகள் பேசிட்டோமா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு நம்மளுடைய செயலால ஒருத்தரை காயப்படுத்திட்டோமா, முடிஞ்சா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்ல. ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதுல கோபம், அப்புறம் பொறாமை, எதை நம்ம எடுத்துட்டு போறோம்? நம்ம மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, இல்ல மனைவி நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் பண்ணிட்டாங்களா, ஒரு சாரி கேட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எங்க அந்த ஈகோவை கொண்டு போறோம்? உங்க கணவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாரா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை பண்ணிட்டாரா, உங்களுக்கு கோபமா இருக்கா, சரி அவர் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டு ஒரு இது பண்றாரா, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? சாரி கேட்கறதால ஒன்றும் குறைஞ்சு போக போறது இல்லை. அதே மாதிரி யாராவது ஒரு தவறான வார்த்தைகள் விட்டுட்டாங்க, நீங்க ஒரு கோபத்துல விட்டுட்டீங்களா, உங்க கணவராகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள், ஈவன் சின்ன குழந்தைகள் ஆகட்டும், அவங்க கிட்ட கூட மன்னிப்பு கேட்கறத ஒன்றும் பெரிய விஷயமா தப்பா எடுத்துறாதீங்க. ஏன்னா அவன் ரொம்ப அவன்லாம் ரொம்ப பெரிய ஆளா, நான்லாம் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன, அவன் ரொம்ப பெரிய ஆளா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பெரியவங்க சிறியவங்க எல்லாம் கடவுள் பார்வையில கிடையாது. நம்ம தான் அப்படியெல்லாம் நினைக்கிறோம். கடவுள் நம்மளெல்லாம் அழகா மனுஷனா ஒரே மாதிரி வாழணும்னு தான் பிரிச்சாரு. நம்ம தான் நம்ம இஷ்டத்துக்கு உயர்வு தாழ்வுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு அவன் பெரியவன் இவன் பெரியவன் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில, கடவுளுடைய பார்வையில சாதாரண மனிதர்கள் தான். இந்த வருட கடைசியில உங்களுக்கு எத்தனை பேர் மேலேயாவது மனக்கசப்புகள் இருக்கா, பாரங்கள் இருக்கா, முடிஞ்சா உங்களால மன்னிக்க முடிஞ்சா அவங்கள மன்னிச்சிருங்க. முடிஞ்சாக்கா ஃபோனில் பண்ணி பேசுங்க. இல்லைனா இருக்கவே இருக்கேன் வாட்ஸ்அப், இல்லைனா இருக்கவே இருக்கேன் உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸில், ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். புரியுதுங்களா? முடிஞ்சா மன்னிங்க. புரியுதா? ஆனால் அந்த மன்னிப்பு உண்மையான மன்னிப்பாக கேளுங்க, உணர்வு பூர்வமான கேளுங்க, ஆழத்தோடு கேளுங்க. ஏன்னா நம்ம பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு உடம்புல ஏற்பட்ட, அந்த மனசில் ஏற்பட்ட அந்த காயங்களை தீக்கிற மாதிரி கேளுங்க. ஓகேங்களா? மன்னிச்சு வாழ கற்றுக்கோங்க. மன்னிச்சு வாழ்ந்தா பழகுனா அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் மிருகங்கள் யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரும் அவங்களுடைய இனங்களை காயப்படுத்திக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க யாரும் வார்த்தைகளால் ஒருத்தர் காயப்படுத்து. இந்த மனுஷன்ற ஆறறிவு மிருகம் மட்டும்தான் செயல்களாலையும் வார்த்தைகளாலையும் நடத்தையிலையும் நம்ம கூட உள்ளவங்களையும் காயப்படுத்துறோம், நம்ம பெற்றவங்களை காயப்படுத்துறோம், நம்ம பெற்றதுங்களை காயப்படுத்துறோம். இப்படிதான் நம்மளோட மனைவியை காயப்படுத்துறோம், நம்மளுடைய கணவரை காயப்படுத்துறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம காயப்படுத்துறோம். ஏன்னா நமக்குள்ள அந்த ஈகோ, நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை காமிச்சுக்கிட்டு நான் இப்படிதான் பேசுவேன், இஷ்டம் தான் பேசி, இல்லைன்னா போயிட்டே இரு, அந்த மாதிரி ஒரு சிலர் காட்டுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஒரு சின்ன ஒரு லூஸ் மோஷன் வந்தா போதும் இல்லையா?
அவ்வளோ பெரிய ஆடம்பர மனுஷன் கூட படுத்த படிக்க ஆயிடும். ஒரே ஒரு நம்ம உடம்புல வர ஒரு லூஸ் மோஷன், ஒரு சளி பிடிச்சா போதும், ஒரு வாரம் அவன் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடும். இதுதான் வாழ்க்கை. எங்கெங்க கொண்டு போறோம்? புரியுதா? ஒரு நமக்கு ஒரு 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 சாதாரண ஒரு நடைமுறை வாழ்க்கையில் சொன்னோம், நமக்கு ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், இல்ல ஒரு ஒரு இதுல ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்றோம், இல்ல ஒரு ட்ரெயின்ல போறோம்னா நமக்கு ஒரு யூரின் வருது, இல்ல ஏதோ ஒரு 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 பர்சனல் இது வருதுன்னா நம்ம உடனே என்ன பண்றோம்? அந்த சீட்லயே போயிடுறோமா? இல்ல இல்லையா? கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியா வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்காங்க. ஒருவேளை லைன்ல ஆள் இருந்தாங்கன்னா அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி நம்ம கோபத்தையும் அடக்க கத்துக்கோங்க. கோபத்தை அடக்க முடியும். உங்களால் சில சமயம் கோபங்களை அடக்க முடியல, வாயில கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த வாயை ஃபுல்லாக காகிள் பண்ணி வைங்க. நான் எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேர் வார்த்தைகள் இருக்கு. நான் அப்படிதான் பண்ணுவேன். கோபம் வரும், டக்குன்னு வாயில ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க, வாயை ஃபில் பண்ணிக்கோங்க. கோபம் அந்த வார்த்தைகள் நீங்க பேசணும்னு நினைக்கிற கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஸ்பிளிட் பண்ணாம உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கோபம் போயிடும். இல்லையா, நல்ல யோகா கிளாஸ் போங்க. ரொம்ப கோபமா இருக்கிறவங்களா, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்க யோகா கிளாஸ் போங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இல்லையா, நல்ல பாடல்களை கோபம் வரும்போது அந்த இடத்த விட்டு போயிடுங்க. கூட கூட பேசி வார்த்தைகளை கொண்டு போயிடாதீங்க. வார்த்தை, நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், நாக்கு 2 பக்கமும் ஷார்ப்பான ஆயுதம். அது எலும்பு இல்லாமல் இருக்கிறதால எப்படி வேணாலும் அந்த வார்த்தை வந்து வளையும். ஸோ அது ஒருத்தவங்களை காயப்படுத்தும். ஒருத்தர் குறைகளை சுட்டி காட்டாதீங்க. அவங்க பார்க்க நல்லா இல்லையா, இருந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏதேனும் உடம்புல குறை இருக்கா, இருந்துட்டு போகுது. நீங்க யார் அவங்கள கேட்கறதுக்கு? நீங்க யார் அவங்கள குறை சொல்றதுக்கு? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். ஸோ மன்னிப்பு கேட்டதாலேயோ இல்லை மன்னிக்க சொன்னதாலேயோ நீங்க யாரும் எல்லாம் பெருசா இதை எடுத்து யோசிக்காதீங்க. வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். இதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு உடைய கருத்துக்களை சொல்லுங்க. நல்ல விஷயங்களை பேசுவோம். நல்லா பேசுறவங்களுக்கும் இந்த உலகத்துல வாழ முடியும்ன்றத நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட்ல தான் நிரூபிக்கணும். புரியுதுங்களா? கெட்டவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும், இல்ல ஒரு வேற மாதிரி ஒரு மாதிரி டபுள் மீனிங் வார்த்தைகளை பேசுறவங்களால தான் வாழ முடியும், அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? நல்ல விஷயங்களை பேசுறவங்களாலையும் வாழ முடியும். நல்ல விஷயங்களை பேசுறவங்களாலையும் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் பண்ண முடியும்ன்றத நீங்க காமிங்க. ஓகேங்களா? மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நம்ம அதை பத்தியும் பேசலாம். 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. வேலைக்கு போறவங்க as usual வேலைக்கு போங்க. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா அந்த 24/7 ஒரு பிக் பாஸ்ல ஒன்று போட்டு நம்மளை அடுன்னு அறுக்குறாங்கள, பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்லைன்னா நைட் 1 hour விஜய் சேதுபதி சார் வருவார். ஸோ என்னென்ன பண்றாரு, என்ன ரோஸ் பண்றாருன்னு நம்மளும் பார்க்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிறேன். பை பாய்.